ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பொரி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பொரி தோசை செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. பச்சரிசி நீங்கள் 1 கப்பு எடுத்துக்கோங்க. 3 கப்பு பொரி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. அரிசியும் வெந்தயம் ஒரு 3-4 தடவை கழுவிட்டு ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. பொரியை அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour ஊறினா போதும். இது ஒரு அரை மணி நேரமும் இது ஒரு 5 மணி நேரமும் கழுவி ஊற வச்சுட்டு காமிக்கிறேங்க. அரிசியும் வெந்தயம் ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி 3-4 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா 5 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போது பொரி ஊற வச்சு ஒரு 1/2 hour ஆச்சு. அது 1/2 hour மட்டும் ஊற வச்சா போதுங்க. அதையெல்லாம் 5 மணி நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எப்பவும் போல் நீங்கள் கிரைண்டர் ஆகட்டும் மிக்ஸி ஆகட்டும் அரிசி வெந்தயத்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பொரியை சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பொரி தோசைக்கு நம்ம அரைச்சி வச்சாச்சுங்க. உப்பு போட்டு அரைச்சி வச்சிட்டோம். இது நல்லா புளிக்கணும். இப்போ நம்ம உளுந்து சேர்த்து அரைச்சாதான் உளுந்து தோசை நல்லா மாவு பொங்கி வரும். இப்போ நம்ம உளுந்து சேர்க்காமல் பொரி தான் சேர்த்துருக்கோம். இது அந்தளவுக்கு பொங்கி வழியாது. ஆனால் நல்லா புளிச்சது நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த மாதிரி நல்லா புளிக்கட்டுங்க. பார்க்கலாம். பொரி தோசை மாவு நல்லா புளிச்சிடுச்சுங்க. நம்ம உளுந்து மாதிரி நல்லா பொங்காதுங்க. பொரிக்கான அளவு தான் பொங்கும். பொரி சேர்த்தா இப்படி தான் இருக்கும். ஆனால் புளிச்சிருக்கும். பொங்கி மட்டும்தான் வராது. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ தண்ணி நமக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாங்க. நம்ம உப்பு போட்டு நேற்று அரைச்சிட்டோம். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணிக்கலாம் தண்ணி கரெக்டாக இருக்கான்ட்டு. அப்படி இல்லாட்டி ஒரு தோசை ஊற்றி பார்த்துட்டு அப்புறம் கூட எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்துக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடாகிடுச்சுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நீங்கள் ரெகுலராக தோசை ஊற்றுற மாதிரி தான் ஊற்றணும். ஊத்தாப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாம். நல்லா பெருசாகவும் ஊற்றிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். நம்ம இந்தளவுக்கு புளிக்கிறதுக்கு டைம் கொடுத்தா தான் இந்த மாதிரி கண்ணாக வருங்க. புளிக்கலைன்னா இந்த மாதிரி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பார்த்திங்களா எந்த அளவுக்கு வந்திருக்கு. இது புளிச்சதுனால மட்டும்தாங்க. இது ஒரு நிமிஷம் வேகட்டும் பார்க்கலாம். இதுக்கு ஆயில் சேர்த்திக்கலாங்க. நம்ம ரெகுலராக என்ன ஆயில் போடுவோமோ அதை போட்டுக்கலாம். நீங்கள் இதை மூடி வச்சும் சுடலாம். ஒன் சைடாகவும் எடுக்கலாம். திருப்பி போட்டும் எடுக்கலாம். இப்போ இது வெந்துடுச்சுங்க. எடுத்துடலாம். பாருங்கள் ஒன் சைடாகவும் எடுக்கலாம் 2 சைடாகவும் எடுக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. ஒட்டவே இல்லை. கரெக்டாக வெந்துடுச்சுங்க. இப்போ இதை நீங்கள் திருப்பி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நான் ஒன் சைடாக தான் எடுக்க போகிறேன். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் திருப்பி போட்டேன். ஏன்னா இந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு. நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. அதே டயத்தில் ரோஸ்டாகவும் இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நல்லா பெருசாக எப்போது நம்ம உளுந்து தோசை ஊற்றுவோம்ல உளுந்து மாவு தோசை அந்த மாதிரி நல்லா பெருசாகவும் ஊற்றிக்கலாம். ஊத்தாப்பம் மாதிரி ஆல்ரெடி நான் ஊற்றி காமிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க. நம்ம விருப்பம்தான். இதுக்கு ஆயில் போட்டுக்கலாங்க. இதுவும் வேகட்டுங்க பார்க்கலாம். பாருங்கள் இந்த தோசையும் வெந்துடுச்சு. நான் உங்களுக்கு திருப்பி போட்டு காமிக்கிறேன். ஒரே ஒரு செகண்ட் திருப்பி போட்டு காமிக்கிறேன். அப்போ தான் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பார்த்திங்களா பொரி தோசை அப்படின்னு நம்ம சொன்னால் தான் தெரியும். ரெகுலர் உளுந்து மாவு தோசை மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. ஆனால் பஞ்சு மாதிரி இருக்குங்க. நம்ம உளுந்து சேர்க்காதனால நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டே வேணாம். பொரி சேர்த்ததால சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு திருப்பி போடுறதுக்காக திருப்பி போட்டேன் காமிச்சேன். இதை எடுத்துடலாம். பாருங்க சூப்பராக வெந்திருக்கு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அருமையாக நம்மளோட பொரி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு காரசாரமான வெங்காய சட்னி தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மற்றபடி உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லை பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். பஞ்சு மாதிரி இருக்கிறதுனால நாம் சாயந்தரம் நைட்டு வரைக்கும் கூட
எடுத்து வச்சு சாப்பிட்லாம். யாரும் அந்த மாதிரி வேணும்னே சாப்பிட போடுறதில்ல. இப்போ லஞ்ச் பாக்ஸுக்காக எடுத்துகிட்டு போகிறோம், ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். பஞ்சு மாதிரி இருக்கிறதுனால நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.